நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 202 அதிகரிப்பு. நூற்றுக்கணக்கானோர் மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைப்பு. வயநாடு நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் 2வது நாளாக தீவிரம். முழு வீச்சில் பணியாற்றும் ராணுவம், தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு குழுவினர். நிலச்சரிவு ஏற்பட்ட வயநாட்டில் தோண்ட கிடைக்கும் சடலங்கள், மரணத்தை ரணமாக்கும் காட்சிகள். മൈലാഞ്ചി കൂട്ടക്സ് എന്തോ കാണുന്നുണ്ട്. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த மேலும் ஒரு தமிழரின் உடல் மீட்பு. முண்டகை பள்ளிவாசலில் மத போதகராக பணியாற்றி வந்த ஹிகாபுதீன் பைசி சடலமாக மீட்பு. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கேரளாவுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் 5 கோடி ரூபாய் நிதி. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை சந்தித்து காசோலையை வழங்கினார் அமைச்சர் ஏவ வேலு. கேரள முதலமைச்சர் பேரிடர் நிவாரண நிதிக்கு 20 லட்சம் ரூபாய் வழங்கினார் நடிகர் விக்ரம். வயநாடு நிலச்சரிவில் சிக்கியோரை மீட்க உதவி. ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்ட வயநாடு உள்ளிட்ட 4 மாவட்ட மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம். குடும்பத்தையே இழந்தோருக்கு அனைத்து உதவிகளையும் செய்வோம் எனவும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் உறுதி. கேரளாவுக்கு பேரிடர் தொடர்பாக ஜூலை 23ஆம் தேதியே முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இருந்தும் மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் மாநிலங்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொகுதிகளையும் என்னுடைய தொகுதியாக கருதி பணி செய்து வருகிறேன். சென்னை கொளத்தூரில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி கோவையில் தொடங்கப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாட்டின் அடுத்த ஆளுநர் யார் என்பதை தீர்மானிக்கத்தான் ஜனாதிபதி இல்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. ஆளுநரின் பதவிக்காலம் இன்றோடு நிறைவடையும் நிலையில் அடுத்த ஆளுநர் குறித்த கேள்விக்கு முதலமைச்சர் பதில். வீடு கட்டுவதற்கான வரைபட அனுமதி கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சொந்த வீடு கட்டுவோம் என்ற தமிழக மக்களின் எண்ணத்தில் மண்ணள்ளி போட்டிருப்பதாகவும் கண்டனம். குமாரபாளையம் காவிரி ஆற்றங்கரை ஓரம் வசிக்கும் 89 குடும்பங்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும். அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி கோரிக்கை. சேலம் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சவுக்கு சங்கர் அனுமதி. சென்னைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் வயிற்று வலி மற்றும் நெஞ்சுவலி ஏற்பட்ட நிலையில் தீவிர சிகிச்சை.
சவுக்கு சங்கரின் பேட்டியை ஒளிபரப்பியதாக கைது செய்யப்பட்ட ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு ஜாமீன் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். அவரது யூடியூப் சேனலை மூடவும் உத்தரவு. காவல் வீட்டு வசதி கழக டிஜிபி AK விஸ்வநாதன் இன்றுடன் ஓய்வு. சென்னை எழும்பூரில் நடைபெற்ற பிரிவு உபசார விழாவில் காவலர்கள் அணிவகுப்பு மரியாதை. கடைசியாக காக்கி உடை அணிகிறேன் என்பதால் கண் கலங்குகிறேன். அடுத்த ஜென்மம் என ஒன்று இருந்தால் மீண்டும் காவல் உடையை அணியவே விருப்பம். டிஜிபி AK விஸ்வநாதன் உருக்கமான பேச்சு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1,30,000 கனஅடியாக அதிகரிப்பு. நீர்வரத்து அதிகரிப்பால் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 16வது நாளாக தடை. கீழ்பவானி கால்வாய் சீரமைப்பு பணிகளுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. 2 ஆண்டுகளில் பணிகளை முடிக்கவும் அறிவுறுத்தல். புதிய மின் இணைப்பு பெறுவதற்கு லஞ்சம் கேட்ட காட்பாடி மின் வாரிய செயற்பொறியாளர். தொலைபேசி மூலம் ஜிபேயில் லஞ்சம் கேட்ட ஆடியோ இணையத்தில் வைரல். ராணிப்பேட்டை மாவட்டம் திண்டிவனம் அருகே லஞ்ச புகாரில் சிறப்பு தாசில்தார் கைது. சோளிங்கரை சேர்ந்த நபர் அளித்த புகாரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடவடிக்கை. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டில் இந்திய ராணுவம் மிகச் சிறப்பாக செயல்படுகிறது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேச்சு. ராகுல் காந்தியின் சாதியை கேட்டதில் எந்த தவறும் இல்லை. அனுராக் தாக்கூர் கருத்துக்கு ஆதரவு தெரிவித்து மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேச்சு. இடஒதுக்கீட்டை தவறாக பயன்படுத்தி பயிற்சி IAS பணியில் சேர்ந்து முறைகேடாக செயல்பட்டதாக குற்றச்சாட்டு. எதிர்காலத்தில் எந்த ஒரு போட்டித் தேர்வையும் எழுத பூஜா கேத்கருக்கு UPSC தடை. பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவருக்கான ஒற்றையர் பிரிவு பேட்மிண்டன் தொடர். இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேற்றம். பாரிஸ் ஒலிம்பிக் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்திய வீராங்கனை ஸ்ரீஜா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி. சிங்கப்பூர் வீராங்கனையான ஜியான்யை 4-2 என்ற நேசட் கணக்கில் வீழ்த்தி முன்னேறினார். பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் 75 கிலோ பிரிவு குத்துச்சண்டை போட்டி நார்வேவை 5-0 என்ற கணக்கில் வீழ்த்தி இந்திய வீராங்கனை லவ்லினா காலிறுதிக்கு முன்னேற்றம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 202ஆக அதிகரித்திருக்கிறது.
கடந்த 30ஆம் தேதி அதிகாலை 2 மணிக்கு வயநாட்டின் சூரல்மலை, முண்டக்கை ஆகிய பகுதிகளில் அடுத்தடுத்து நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டு நூற்றுக்கணக்கானோர் மாயமாக்கினர். இந்த நிலையில் இடிபாடுகளில் சிக்கியதாக 2 தமிழர்கள் உட்பட 202 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1000க்கும் மேற்பட்டோர் உயிருடன் மீட்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. மண்ணை தோண்ட தோண்ட சடலங்கள் வெளிவருவதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. வயநாடு நிலச்சரிவில் இருந்து மீட்கப்பட்டவர்கள் உயர் இரத்த அழுத்தம், கடும் தலைவலியில் அவதியுறுவதாக மருத்துவர்கள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். துக்கம் அனுசரிப்பதை தொடர்ந்து திருவனந்தபுரத்தில் உள்ள கேரள தலைமைச் செயலகத்தில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டது. தொடர்ந்து நாளை காலை முதலமைச்சர் பினராயி விஜயன் வயநாடு சென்றடைவதாகவும் பாதிக்கப்பட்டோரை நேரில் சந்தித்து மீட்பு பணிகளை கண்காணிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து நாய், பூனை உள்ளிட்டவைகளையும் மீட்பு படையினர் மீட்டனர்.